பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒரு சாதாரண காய்ச்சல் என்று சொன்னாலே நம் அரசு என்ன சொல்கிறது? நீங்கள் நேராக சென்று மருந்து கடையிலே மருந்து வாங்கக்கூடாது, டாக்டருடைய அனுமதி இல்லாமல் மருந்து வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே அதே நேரத்தில் மத்திய அரசு இன்று ஆன்லைன் வர்த்தகத்திலும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடையும் அனுமதித்திருக்கின்றார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுமதித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது 50% விழுக்காடு மட்டுமல்ல, 100% அனுமதித்திருக்கின்றார்கள். இன்று சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீடு, அதே நேரத்தில் இந்த ஆன்லைன் வர்த்தகத்திலே அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் அனைத்துமே இன்று வால்மார்ட்டினுடைய கட்டுக்குள் வந்துவிட்டது. அவர்கள் முழுமையாக இறங்கி இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் அத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சற்றத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். வால்மார்ட் நிறுவனம் என்பது அமெரிக்காவிலே 2% அவர்களுக்கு வட்டிக்கு வங்கியிலே கடன் கொடுக்கின்றார்கள். ஆனால் நம் நாட்டில் உள்ள வணிகர்களுக்கு கடன் பெற வேண்டும் என்று சொன்னால் 10%லிருந்து 12% வட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அவர்களோடு ஒப்பிட்டு நாம் எந்த வகையிலே தொழில் செய்ய முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு தடை செய்யவில்லை என்றால், இது தொடர்ந்து நீடிக்குமானால் இங்கு மருந்து வணிகர்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டார்கள். எதிர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய ஷூ கடையிலிருந்து, ஜவுளி கடையிலிருந்து, பாத்திர கடையிலிருந்து, அரிசி கடையிலிருந்து அவ்வளவு பேருமே இந்த ஆன்லைன் வர்த்தகத்தினால் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அனைவரும் உணர வேண்டும். அப்படி இப்பொழுது பிளாஸ்டிக் தடை, இதை தொடர்ந்து சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு 100% அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட இன்று ஆன்லைனிலே வணிகம் இன்னைக்கு வால்மார்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் கையில் சிக்கிக் கொண்டு